அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள மறைந்த தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணைத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும். வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். தெருவோர வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் 12,000 ரூபாயாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளர்களுக்கான மின்சாரம் 450 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார்.